ஆர். முருகன், மாநில பொதுச் செயலாளர். தமிழ்நாடு கிராம உதவியாளருக்கு 4ஆம் நிலைக்கான வரையறுக்கப்பட்ட கால ஊதியம் வழங்க வேண்டும் மற்றும் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் இறந்துவிட்ட கிராம உதவியாளருக்கு 33 அரசாணையை திருத்தம் செய்து அனைத்து கிராம உதவியாளருக்கும் கருணடைப்பதில் பணி வழங்க வேண்டும். சிபிசி இருந்த கிராம உதவியாளர்களுக்கு இதுவரைக்கும் பணப்பயனை பெற்றுத் தரவில்லை. ஆகையால் அவர்களுக்கு இறந்துவிட்ட கிராமங்களுக்கு சிபிஎஸ்இ பணம் பிடித்து செய்து இந்த அரசு உடனடியாக வழங்க வேண்டும். அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம உதவியாளருக்கும் பதவி உயர்வு 20% என்பதை, அலுவலக ஊதியம் 10% என்பதை 50%மாக உயர்த்தி தர வேண்டும். 10 ஆண்டு பதவி உயர்வு என்பதை 6 ஆண்டுக்காக குறைத்து உடனே வழங்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பல்வேறு போராட்டங்கள் வலுவடைந்து இன்று சென்னையிலே ஒரு நாள் அடையாளமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை கவன ஈர்க்க வகையில் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் நடைபெறுவதால் எங்கள் கோரிக்கையை இந்த அரசு இதுநாள் வரை எதுவும் செய்து சார்க்கவில்லை. பல்வேறு அரசு அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் இதுநாள் வரை எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்து உடனடியாக இந்த கோரிக்கை நிறைவேற்றும் என்று கூறி நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் சங்கம் மாநில அமைச்சர் திருச்சி மாநில பொதுச் செயலாளர் ஆர். முருகன். தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் மாநில மாபெரும் உண்ணாவிரதம் பிரமாண்டமாக நடைபெற்றுக்கிட்டு இந்த பகுதியில் என்னென்ன குறைகள் இருக்குன்னா நீங்கள் அரசு மாண்புமிகு முன்னாள் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் அரசு ஊழியர்கள் மேலே பெரிய பற்று வச்சுக்கிறது எங்களுக்கு கருணடைப்பில் வேலை கொடுத்தாங்க. இப்போ உள்ள முதலமைச்சர் ஐயா அவர்கள் எங்களுக்கு கருணடைப்பில் பணியை நிறுத்திவிட்டார். அது அரசு அதிகாரிகள் மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்துக்கு போச்சா இல்லையா என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் நாங்கள் 3 மாதத்துக்கு முன்பு சென்னையிலே செயற்கூட்டங்கள் கூடி இந்த முடிவிலை முதலமைச்சர் கவனத்துக்கு ஏற்று ஒரு நாள் அடையாள உணவகம் கேட்கணும். ஆக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களில் இரவு பகல் இல்லாத